கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப்பகுதி அருகே மனைவியை கடத்தி சென்றதாக கூறி மருமகன் மற்றும் மைத்துனரை அரிவாளால் வெட்டிய நபர் கைது செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் தமிழக கேரள எல்லைப்பகுதியான பனச்சமூடு பகுதியைச் சேர்ந்தவர் ஜெயச்சந்திரன். அந்த பகுதியில் பெட்டிக்கடை நடத்தி வருகிறார். இவருடைய மனைவியின் சகோதரர் ஸ்ரீஜித் வெளிநாட்டில் வேலை செய்து வரும் நிலையில் இவருடைய வீட்டில் ஜெயச்சந்திரன் மகன் மிதுன் சிறிது நாட்கள் தங்கியிருந்து வந்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் மிதுனுக்கும் ஸ்ரீஜித் மனைவிக்கும் இடையே கள்ளத்தொடர்பு ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் ஸ்ரீஜித் வெளிநாட்டில் இருந்து சொந்த ஊருக்கு வருவதாக தகவல் கிடைத்தவுடன் மிதுன் ஸ்ரீஜித்தின் மனைவியை அழைத்துக் கொண்டு தலைமறைவாகியுள்ளார். சொந்த ஊர் வந்த ஸ்ரீஜித் தனது மனைவி மாயமானது குறித்து அளித்த புகாரின் பேரில் போலீசார் விசாரணை நடத்திய போது ஸ்ரீஜித்தின் மனைவி மிதுனுடன் சென்றது தெரிய வந்தது. இதனால் ஆத்திரமடைந்த ஸ்ரீஜித் மது போதையில் மிதுனுடன் தகராறில் ஈடுபட்டு கத்தியால் குத்தியுள்ளார். இதனை கண்டு அதிர்ச்சி அடைந்த ஜெயச்சந்திரன் தட்டி கேட்டபோது அவரையும் வயிற்றில் வெட்டியுள்ளார். இதில் இருவரும் படுகாயமடைந்தனர். ஸ்ரீஜித்தை பொதுமக்கள் பிடித்து வெள்ளரடை போலீசாரிடம் ஒப்படைத்தனர்.